ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே என்ன டாபிக்னா பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் வந்து இப்போ நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிச்சுட்ருக்காங்க. ஷார்ஜாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷார்ஜா வந்து ஒரு பெரிய கண்ட்ரிலாம் கிடையாது, ரஷ்யாவுக்கு சின்ன கண்ட்ரி தான். பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மற்ற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஷார்ஜா வந்து இன்னைக்கு படிக்க போகிறது வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண நல்லது. அப்போ தான் வந்து லைசன்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த கடைசியாக வந்து ஆஃப்டர் கோர்ஸ் வந்து நம்ம எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் வரல அவசரப்பட்டு போயிட்டு ஷார்ஜாவில் வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஷார்ஜாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் தான் வந்து ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ வந்து ஃபியூச்சரில் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ஜா எம்பிபிஎஸ் பிலிப்பைன்ஸ் மாதிரி ஷார்ஜா எம்பிபிஎஸ் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு லைஃபே வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாகும். ஸோ அப்ராடு எம்பிபிஎஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணது நல்லது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்கு போகலாம். நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை தான் பார்க்குறீங்க தவிர அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, யாருமே அதெல்லாம் பார்க்குறதில்ல. சும்மா போயிட்டு நமக்கு ஒரு டிகிரி கிடச்சா போதும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல் பிரச்சனை வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து வந்து இந்த கம்மியான ஃபீஸ் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு கம்மியான ஃபீஸ் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் பேர்டன் இருக்காது. ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா இப்போது பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் கேஎஸ்எம்ஏ இருக்கட்டும், இல்லைன்னா உஸ்பெகிஸ்தானில் நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை சமர்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும், ரஷ்யாவில் கசான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல நாலேஜோட ஒரு குட் டாக்டராக வந்து நீங்கள் வெளில வரலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுங்க நீங்கள் கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து ஷார்ஜியா வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஷார்ஜியாவில் வந்து சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா இப்போது கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து இல்லை, சின்ன கண்ட்ரி. ஸோ ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட்டு. ஸோ அந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ஜா வந்து சேமாக நம்ம இந்தியா உள்ள சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.